ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால நிறையா பேர் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடவே மாட்டாங்க. முட்டையே இல்லாமல் நம்ம எப்படி ஆம்லேட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, குடமிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. 4 டீஸ்பூன் வந்து கடலை மாவு, 1 டீஸ்பூன் கோதுமை மாவு, உப்பு, காரத்துக்கு மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக வந்து தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து நீங்கள் அதை வந்து கலக்கி வச்சுக்கோங்க. ஒரு தோசை பேனில் வந்துட்டு மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி இந்த நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவை வந்து மெதுவாக போட்டு கொஞ்சம் வந்து பரப்பி விடுங்க. ஸோ தட் வந்து அது எல்லா பக்கமும் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமேல்ட்டு மறுபடியும் இன்னொரு சைடு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டையே இல்லாமல் ஒரு சூப்பரான ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம கொடுக்கலாம். காரம் எதுவுமே இருக்காது. குடமிளகாயில் இருக்கிற காரம் ப்ளஸ் மிளகாத்தூள் வந்து நான்